தெளிவான வானிலை அறிக்கைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் கோபிநாதன் தான் பேசிகிட்டு இருக்கேன். இன்னைக்கு செப்டம்பர் 18ஆம் தேதி. இன்னைக்கு நாளைக்கு செப்டம்பர் 19ஆம் தேதி, செப்டம்பர் 20ஆம் தேதி. அது வரைக்கும் நமக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து மஞ்சள் எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை அடுத்தடுத்து எப்படி இருக்க போகுது? ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள்லேயும் சரி, நம்மளுடைய வட கடலோர மாவட்டங்கள்லேயும் தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் தீவிரமாக இருந்துகிட்ருக்கு. வடகிழக்கு பருவமழை எப்போது ஆரம்பிக்குங்கிற ஒரு ஆசையோடு நிறையா விவசாய பெருங்குடி மக்கள் இருக்கீங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 18ஆம் தேதி நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்கள்லையும், புதுகை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்கள்லையும் நமக்கு கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே போல் நாளைக்கு வந்து திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்மளுடைய சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அதே போல் நேற்று வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச மழைங்கிறது நம்மளுடைய காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில், நம்ம காஞ்சிபுரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா 18 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. அதே போல் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா மணலி, அதுக்கப்புறம் வந்து அரியலூரில் வந்து குருவாடி அப்படிங்கிற பகுதியிலலாம் 10 சென்டிமீட்டர் 13 சென்டிமீட்டர் கிட்ட மழைங்கிறது பதிவாயிருக்கு. இது நேற்றோட நிலவரம். ஒட்டு மொத்தமாக பார்க்கையில் தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் இந்த வருஷம் வந்து நமக்கு -2% குறைவாக தான் பெஞ்சிருக்கு. நமக்கு அதாவது வந்து பதிவாக வேண்டியது 267.7 மில்லிமீட்ரு. ஆனால் 274.3 மில்லிமீட்டர் தான் நமக்கு மழையானது பதிவாயிருக்குங்கிற ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன். 2% நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழை குறைவாக வந்து பதிவாயிருக்கு. இந்த மாத இறுதியில் வந்து ஒரு தீவிரமான ஒரு நிகழ்வு வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது ஒரு நாளும் உண்மை ஆகிட்டுருக்கு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை உறுதியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாத இறுதியில் நமக்கு முடிவடையக்கூடிய சூழ்நிலையில் உருவாக போகுது. ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு வடகிழக்கு பருவமழை வந்து பார்த்திங்கன்னா தொடங்க போகுது. அக்டோபர் முதல் வாரம் 2ஆவது வாரத்தில் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிடும். இந்த மாத இறுதியில், அதாவது செப்டம்பர் 26, 27, 28 தேதியில் ஒரு தீவிரமான ஒரு நிகழ்வு நம்மளுடைய வங்கக்கடல் பகுதிக்கு வந்து தொடர்ந்து அது ஒடிசா இந்த பக்கம் வடகடலோரத்தை நோக்கி செல்லும். இதனால் நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு மழை எப்படி இருக்க போகுதுங்கிறத கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதனால் வானிலை சார்ந்த செய்திகள், வானிலை சார்ந்த நிகழ்வுகள் இதை பற்றியெல்லாம் நம்ம சேனலில் உடனுக்குடன் பல்வேறு தகவல்களை வெளியிட்டுருக்கோம். தொடர்ந்து நிறைய பேர் பார்க்குறீங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நீங்கள் எல்லா அப்டேட்டையும் உடனுக்குடன் எப்போதுமே தெரிஞ்சுக்கலாம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.